ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம்னா, இது லாஸ்ட்டு சண்டே அன்றைக்கி எடுத்தது. காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து ஒரு 11 மணி வரைக்கும் என்னோடய வேலைகள் எல்லாம் எப்படி போயிட்டுருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதில் ஒரு சூப்பரான அடை ரெசிபியும், அதுக்கப்புறமா வெளியில் எங்கெங்கே போயிட்டு வந்தோம், என்னென்ன வாங்கிட்டு வந்தோங்கிறதுல இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ வந்து பிடிக்கும். இதில் 1-2 டிப்ஸும் வந்து சொல்லியிருக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். சண்டே ஒரு நாள் தாங்க கொஞ்சம் லேட்டாக வந்து எழுந்திருப்பேன். இன்றைக்கி ஒரு 7:30 மணி போல் தான் வந்து எழுந்திரிச்சதுமே ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு, இன்றைக்கி வந்து காலை டிஃபனுக்கு வந்து அடை தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அதை நேற்று நைட்டே வந்து ஊற வச்சுருந்தேன். அடைக்கு வந்து மாவு அரைச்சி வச்சுட்டு, அதுக்கு வெங்காயம் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்து சாப்பிட்றேன்னு சொன்னாங்க. சரி, அதனால் அந்த டைமுக்குள்ளே நம்ம போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடலாமேட்டு நான் ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். ஏன்னா வெளியில் கொஞ்சம் போக வேண்டிய வேலை இருக்குது. போயிட்டு வீட்டுக்கு வரது கொஞ்சம் லேட் ஆகிடும். அதனால் சாப்பிட்டுட்டே போயிடலான்னு சொல்லிட்டு தான் அடைக்கு வந்து நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு அடை, பச்சைப்பயிறு அரிசி, கொஞ்சமாக வந்து துவரம் பருப்பும் கடலை பருப்பும் சேர்த்துருக்குறேன். ஆனால் பச்சைப்பயிறு தான் அதிகமாக சேர்த்துருக்குறேன். அடைக்கு அந்த மாவு அரைக்கும் போது அது கூட வந்து காஞ்ச மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பூண்டு பல், சோம்பு இதெல்லாம் சேர்த்து வந்து அரைச்சிருக்கிறேன். இதுக்கு வெங்காயம் வந்து நான் இன்றைக்கி வதக்கிட்டு தான் வந்து சேர்க்குறேன். கடுகு கடலைப்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் கருவேப்பிலை வதக்கிட்டு, அது கூடவே கொஞ்சமாக வந்து மஞ்சள் வந்து சேர்த்துருக்குறேன். அடை கொஞ்சம் வந்து பார்க்க எல்லோ கலரில் வந்து தெரியும், பார்க்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால மஞ்சள் தூளும் வந்து சேர்த்துருக்குறேன். இதை வதக்கிட்டு மாவு கூட சேர்த்துட்டு நம்ம அடை ஊற்றிக்க வேண்டியதான். எப்பொழுதும் இந்த இட்லி, தோசை, சப்பாத்தின்னு செஞ்சு கொடுக்கறதுக்கு பதிலாக வந்து வாரத்தில் வந்து ஏதாவது இதுமாரி டிஃப்ரெண்ட்டாக வந்து செஞ்சு கொடுங்க. இன்றைக்கி வந்து நான் பச்சைப்பயிறு அடை செஞ்சுருக்கேன். சில சமயம் நவதானியங்கள் எல்லாமே கலந்து ஊற வச்சு அதை ஒரு அடை மாதிரி வந்து பண்ணுவேன். அப்புறம் ராகி தோசை, கம்பு தோசை இது எல்லாமே வந்து வாரத்தில் வந்து மாற்றி மாற்றி வந்து வரும். பசங்களுக்கு நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும். அதே சமயம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. என்னுடைய பசங்களுக்கு எது செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட்ற மாரி கொஞ்சம் பழக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அதை பிடிச்சி சாப்பிட்டாலும் சரி, பிடிக்காமல் சாப்பிட்டாலும் சரி, ஆனால் கண்டிப்பாக ஒன்றாவது வந்து சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு நான் எப்படியாவது அதை சாப்பிட்டு வச்சுருவேன். அடை எப்போதுமே கொஞ்சம் அதிகமாக வந்து எண்ணெய் சேர்த்து சுட்டாதாங்க நல்லாயிருக்கும். இந்த அடைக்கு வந்து சூப்பரான காம்பினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் வந்து சில பேர் தொட்டு சாப்பிடுவாங்க. எனக்கு ஆனால் சக்கரை வச்சு சாப்பிட பிடிக்கும். அதை விட தேங்காய் சட்னின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். நேற்று வச்ச சாம்பார் இருந்தது, சரி அதோட வந்து விட்டாச்சு, சட்னி அரைக்கலாம். இது கேரட்டு, பீன்ஸ், அவரைக்காலாம் போட்டு வச்ச சாம்பார் தான். வெற்றிக்குட்டி சாதனாக்கும் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார்னு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது சாப்பாட்டு சாம்பார் தான். இது சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதோட டிஃபனுக்கு வச்சு சாப்பிடுவாங்க. சாம்பார் மீதி இருந்ததுனால நான் இன்றைக்கி சட்னி வந்து அரைக்கலை. பால் வந்து கொஞ்சம் காய்ச்ச வேண்டியது இருந்தது. காலையில் கொஞ்சம் தான் காய்ச்சி காஃபி போட்டேன். அதை இறக்கி வச்சுட்டு அடுப்பில் வந்து திருப்பி சாம்பார் வச்சு சூடு பண்ணி பசங்களுக்கு வந்து அடை ஊற்றி கொடுத்துட்டு அதுங்க சாப்பிட்டுட்டு இருந்ததுங்க. சாம்பார் இறக்கிட்டு திருப்பி பால் அடுப்பில் வச்சு விட்டுருந்தாங்க. மூடி வச்சுருந்தேன், சீக்கிரம் கொதிக்கிட்டோன்னு. ஏன்னா அந்த சின்ன அடுப்பு வந்து அந்தளவுக்கு எரியாது. அதை மூடி வச்சுட்டு பசங்களுக்கு அந்த அடை கொடுத்துட்டு வர கேப்பில் பொங்கி ஊற்றிருச்சு. எனக்கு அந்த பால் பொங்கி ஊற்றினாலே கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவேன். அதை கையோடு தொடச்சி விட்டால் தான் அடுத்த வேலையை வந்து பார்ப்பேன். அதை அப்படியே லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அடையும் ஊற்றி எல்லாருக்கும் கொடுத்துட்டு கடைசி எனக்கும் ஊற்றி வச்சுருக்கிறேன். மாவு வந்து கரெக்டாக தான் ஊற வச்சுருந்தேன். கடைசி ஒரு அடை ஆகிற மாதிரி தான் மாவு மீந்திருந்தது. இது வந்து அதுக்கப்புறமா பொறுமையாக பசிக்கும் போது நான் ஊற்றி சாப்பிட்டுப்பேன். கடைசியாக நான் சாப்பிட்றதுனால 2 அடையை ஊற்றுறதுக்கு பதிலாக கொஞ்சம் மாவு அதிகமாக ஊற்றி ஒரே அடையாக ஊற்றிக்கிட்டேன். அது வந்து பத்தாது, இருந்தாலும் சரி வெளியில் போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாவை எடுத்து வச்சுருந்தேன். ஒரு 8:45 போல் தான் வந்து சாப்பிட்டேன். காலையிலலாம் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து அந்தளவுக்கு இறங்காது எனக்கு. ஒரு 9:30-10 மணி போல் தான் எப்போதுமே வந்து சாப்பிடுவேன். சரி, அது பொறுமையாக சாப்பிட்டுக்கலான்ட்டு மாவை எடுத்து வச்சுட்டேன். அடை ஊற்றிட்டு 1-2 பாத்திரமும் சேர்ந்துருந்தது, அதையும் வந்து விலக்கி வச்சுட்டேன். அப்புறம் பசங்க சாப்பிட்ட தட்டு தான் 1-2 இருந்தது. அது சாதனாவே வந்து கழுவி விட அப்படின்னு சொல்லிவிட்டு, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் அவளை விளக்க விட மாட்டேன், நானே விளக்கிடுவேன். இந்த சின்ன சின்ன பாத்திரம் தட்டு ஏதாவது 1-2 கிடந்தால் மட்டும் தான் அதை மட்டும் அவளை கழுவி வைக்க சொல்லுவேன். அவள் கழுவிட்டேன். காலையில் மிஷின்லேயும் வந்து துணியும் போட்டு விட்டுருந்தேன். சரி, அது காய வைக்கலான்ட்டு நானும் சாதனம் தான் வந்தோம். நேற்று போட்டிருந்த துணியை வந்து அவள் எடுத்துகிட்டு இருந்தேன். நம்ம இதை காய வச்சுட்டு வெளியில் வந்து கிளம்பணும். துணி காய வச்சுட்டு நேராக வந்து கோயிலுக்கு போயிட்டு விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து சூப்பர் மார்க்கெட்டு தான் வந்து போகிறேன். இந்த வாட்டி காய் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் தான் வந்து வாங்குகிறேன். அது ஏங்கிறது கடைசியாக வந்து நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் போயிட்டு இன்றைக்கி என்ன வாங்கலான்ட்டு அங்கே போனால் தான் வந்து தெரியும். இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரத்துக்கே கரெக்டாக ஒரு 10:30 மணி போல் வந்து ஆயிடுச்சு.
எப்போதுமே காய்கறிகள் வந்து நான் மார்க்கெட்டில் தான் வந்து வாங்குவேன். இந்த 20 ரூபா கூறு வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் இந்த வண்டியில் போட்டு விற்பாங்க. கிலோ 100, 4 கிலோ 100 3 கிலோ 100 விற்பாங்க. அதில் தான் வந்து வாங்குவேன். இந்த வாட்டி காய்கறிகள் எல்லாமே வந்து நான் சூப்பர் மார்க்கெட்டில் தான் வந்து வாங்கினேன். அது ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா சொடக்ஷா கார்டு வந்து வரும். அது வந்து நம்ம மார்க்கெட்லேயோ இல்லை சாதாரண கடைகள்லேயே வந்து அது யூஸ் ஆகாது. ஒன்லி சூப்பர் மார்க்கெட்டில் மட்டும் தான் நம்ம வாங்கிக்க முடியும். அது ஒன்லி வந்து சாப்பாடு ஐட்டம், அதாவது அந்த மளிகை பொருட்கள் இந்தமாரி காய்கறிகள் ஐட்டம் தான் நம்ம வாங்கலாம். வேறு எதுவுமே வாங்க முடியாது. இந்த தடவை மளிகை பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டதுனால சரி அந்த சொடக்ஷா கார்டில் வந்து இந்த வாட்டி காய்கறிகள் எல்லாமே அதில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு தான் நேராக வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து வந்திருந்தோம். வெறும் காய்கறிகள் மட்டும் தான் வந்து வாங்குச்சு. அப்புறம் கோல்டு வினர் 1 லிட்ரு, பாப்கார்னு, பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் தான் வாங்கிக்கிறேன். இது எல்லாமே ஒரு 600 கிட்ட வந்து வந்துருச்சு. என்னென்ன காய் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு, பீட்ரூட்டு, அவரைக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, காலிஃப்ளவர், நெல்லிக்காய், வெங்காயம், தக்காளி, புதினா, மல்லித்தழை இது எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் வந்து கூறு கட்டி தான் வச்சுருப்பாங்க. கூறு 20 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வருவேன். அந்த கூறு எவ்வளோ வச்சுருப்பாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து காய்கறிகள் எல்லாமே வந்து பொறுக்கி வாங்கினேன். அது வெயிட் போடும்போது சில காய்கறிகள் வந்து ஒரு 50 கிராம் 100 கிராம் கூட போகும், குறைச்சலையும் வந்து வரும். இந்த 20 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி தான் அந்த சில காய்கறிகள் எல்லாமே 22, 25, சில காய்கறிகள் 17, 18, 19 அந்த ரேஞ்சிலலாம் வந்துருந்தது. மார்க்கெட்டில் எப்படி வாங்கினோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாங்கியிருந்தேன். என்ன ஒன்று, வெங்காயத்தோட ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. வெளியில் வண்டியில் வாங்குறதுக்கும் இங்கே மார்க்கெட்டில் வாங்குறதுக்கும் ஒரு 20 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே இந்த மல்லி புதினாலாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து 10 ரூபா கட்டு தான், இங்கே 6 ரூபான்னு வந்தது. சில ஐட்டம் அங்கே கம்மியாக இருக்கும், இங்கே கூட இருக்கும். சில ஐட்டம் இங்கே கூட இருக்குது, அங்கே கம்மியாக இருக்குது. இருந்தாலும் ஓரளவு ஈக்குவலாக தான் இருந்தது. இப்போ வாங்கியிருக்கிற காய்கறிகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கிட்ட கொண்டு வந்துடுவேன். ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய தான் வாங்கியிருக்கிறேன். எப்போதும் வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 காய் தான் வந்து வாங்குவேன். அப்புறம் மெயினாக வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு வாங்கிடுவேன். இடையில வந்து பார்த்திங்கன்னா இந்த காரக்குழம்பு, கலர்ன சாப்பாடு, அப்புறம் இந்த கடைஞ்சி ஊற்றுற குழம்பு, அதாவது காய்கறிகள், வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்க்காத குழம்புகள்லாம் வந்து இடையில வந்து மாற்றி செய்கிறதுனால எனக்கு காய்கறிகள் வந்து கம்மியாக வாங்கினாலே வந்து போதும். ஏன்னா இப்போ வாழைப்பூ வாங்கியிருக்கேன், சொல்ல மறந்துட்டேன். இப்போ இந்த வாழைப்பூ, காலிஃப்ளவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 தடவையாக வந்து நான் யூஸ் பண்ணுவேன். மற்ற காய்கறிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளைக்கு வர மாதிரி வந்து சமையல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வந்து நான் செய்வேன். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிப்பேன். இப்போ இன்றைக்கி காய்கறிகள்லாம் போட்டு ஏதோ ஒரு சாம்பாரோ ஒரு பொரியலோ பண்ணியிருந்தேன்னா அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா எதனாவது கலர்ன சாப்பாடு இல்லாட்டினா வந்து காரக்குழம்பு வச்சுட்டு வத்தல், முட்டை அதுமாரி வந்து பண்ணிக்கிறது. மாற்றி தான் ஏதாவது ஒரு பிளானிங்கில் தான் என்னுடைய சமையல் வேலை போயிட்டுருக்கும். ஏன்னா இருக்கிற விலைவாசிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து சிக்கனமாக பண்ணாதாங்க குடும்பம் கொஞ்சம் ரன் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த வாரம் இந்த சொடக்ஷாவில் வாங்கினதுனால இவ்வளோ காய்கறிகள் வாங்கியிருக்கேன், இல்லாட்டினா இவ்வளோ வாங்க மாட்டேன். மற்ற டைமில் அந்த ஒரு வாரத்துக்கு என்ன தேவையோ அது மட்டும் வந்து வாங்கிக்கிறது. அதே போல் வாரத்துக்கு வந்து நான்வெஜ்ஜுக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ தான் வந்து பிளான் பண்ணியிருப்பேன். மேக்ஸிமம் இந்த 100லேருந்து 200 ரூபா வந்து கணக்கு பண்ணிப்பேன் அந்த வாரத்துக்கு வந்து. பார்த்திங்கன்னா இடையில ஒரு நாள் வந்து சிக்கன் செஞ்சுருந்தேன். அதனால் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு இறால் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். மீன் வாங்குகிற பிளானில் தான் வந்து போயிருந்தேன். எனக்கு மீன் வந்து வாங்கணும்னு தோணலை. இறால் கொஞ்சம் பெருசாக இருந்தது, விலை கம்மியாக இருந்ததுனால இறால் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா நாங்கள் 3 பேர் மட்டும்தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டை ஒரு 3 முட்டை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அன்றைக்கி மதியம் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இறால் தொக்கு, முட்டை தொக்கு, ரசம் வச்சுருந்தேன். அது ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இறால் எப்போ வாங்கிட்டு வந்திருந்தாலுமே சாதனா தான், இறால் மட்டும் இல்லை நண்டுலாம் வாங்கிட்டு வந்தேன்னா சாதனா தான் க்ளீன் பண்ணி கொடுப்பேன். எனக்கு கொஞ்சம் பெரிய சைஸுங்கிறனால சீக்கிரம் க்ளீன் பண்ணிடலாம். இது இவ்வளோ இறால் வந்து 100 ரூபா தான். இந்த இறால், நண்டு, சிக்கன் எல்லாம் அவள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். நிறைய சிஸ்டர் சிக்கன் ரொம்ப கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து கம்மி பண்ணுறேன், ஒரேடியாக கம்மி பண்ண முடியல. இறால் வந்து சாதனா குட்டி க்ளீன் பண்ணி கொடுத்துருவா. நான் கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் மதிய சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு 11 மணி வரைக்கும் என்னுடைய வேலைகள் எல்லாம் இப்படி தான் போயிட்டுருந்தது. இதோட கண்டினியூ விலாக் வந்து நான் நாளைக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த விலாக் இதோட வந்து நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.